ட்ரூ, ஃபால்ஸ், நாட் கிவன் இந்த 3 வேர்டுக்குமே சேம் மீனிங் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன மீனிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது? அண்ட் தென் ஐஎல்டிஎஸ் ரீடிங் சர்ஃபேஸ்னு வரும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆன்சர் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மை நேம் இஸ் வேர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். முதலாவதா இந்த ட்ரூ, ஃபால்ஸ், நாட் கிவன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐஎல்டிஎஸ் ரீடிங் சப்டெஸ்ட்டில் வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த 3 வேர்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது எக்ஸாக்டாக டிஸ்டிங்டான மீனிங்கை வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால. முக்கியமாக இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ட்ரூ அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. அதாவது இப்போது நீங்கள் கொஸ்டினில் ஒன்று பார்ப்பீங்க, அதாவது ஒரு கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை ட்ரூ அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இங்கே இது எப்படி யூஸ்வலாக கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ரூ இன்ஃபர்மேஷனும் நாட் கிவன் இன்ஃபர்மேஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி இருக்கும். எப்படின்னா லைக் இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டினை அப்படியே உங்களுக்கு பேராகிராஃபில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை டிஃப்ரெண்ட் வேல பேராஃப்ரைஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்ம என்ன திங்க் பண்ணிடுவோம்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அதே வேர்டிங்ஸில் அவங்க அதை சொல்லலையே, ஸோ தட் இது நாட் கிவனாக இருக்கலாம் அப்படின்னு. பட் பேசிக்காக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதும் அவங்க பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபால்ஸ் அப்படிங்கிறது, இப்போது அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கு டைரெக்டாக கான்ட்ரடிக்ட் ஆகுறது மாதிரி இருக்கும், அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ ஃபைனலாக வரக்கூடிய மோஸ்ட் கன்ஃபியூசிங் திங் லைக் நாட் கிவன். இந்த நாட் கிவன் பொறுத்தவரையில் யூஸ்வலாக எப்படி வரும்னா, இப்போது ஒரு இன்ஃபர்மேஷனை கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை பேராகிராஃபில் பார்ஷியலி அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை சுத்தமாக சொல்லாமல் இருக்கலாம். சுத்தமாக சொல்லாமல் இருந்தாலுமே அதை நாட் கிவன் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அதில் இருக்கிறதுல பாதி சொல்லியிருப்பாங்க, மீதி சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படிங்கிற கேஸ்லையுமே அதை வந்து நாட் கிவன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3 வேர்டுக்குமே இடையில இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் மீனிங் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஐஎல்டிஎஸ் ரீடிங் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணுறது, ஈஸியாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஸோ அதை பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்கும் போது நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது அது என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா அதை பண்ணுறது மூலமாக நீங்கள் எதை ரீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் மைண்டை ப்ரிப்பேர்டாக உங்களால் வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸை பொறுத்தவரையில் டேரெக்டாகவே நீங்கள் கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். கொஸ்டினை ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணிப்பீங்க. இப்போ கீவேர்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் எ கிளியர் பிக்சர் அபவுட் வாட் இஸ் கீவேர்ட். இப்போ கீவேர்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கீவேர்ட் எங்கே இந்த பேராகிராஃபில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து லொக்கேட் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி இப்போ இந்த ஆன்சர்ஸ் ஆர்டரில் தான் வர்றதுனால உங்களால் லொக்கேட் பண்ண முடியும். முடியாத பட்சத்தில் அது நாட் கிவன் ஆன்சராக இருக்கும். பட் இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணுவீங்க. லொக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா அது டைரெக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்களா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய மீனிங்கும் அங்கே இருக்கக்கூடிய மீனிங்கும் சேமாக இருக்கும் பட்சத்தில் அது ட்ரூ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறதாகவும், இப்போது அது டைரெக்டாக கான்ட்ரடிக்ட் ஆகக்கூடிய பிளேஸில் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ பார்ஷியலாக கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே கொடுக்கல, அதில் பார்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் அதில் சொல்லியிருக்காங்க, ரிமைனிங் வந்து சொல்லலை, இல்லை சுத்தமாக சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நாட் கிவன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்கும். இங்கே இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம இந்த ஆன்சரை லொக்கேட் பண்ணுறதுக்கு கீவேர்டு அப்படிங்கிறது முக்கியம். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடியதில், அதாவது கொஸ்டினில் இருக்கக்கூடியதில் எந்தெந்த வேர்ட் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே பேராகிராஃபில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸாக சூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிளேஸோட நேமாக இருக்கலாம், இல்லை பர்சனோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு இயராக இருக்கலாம். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி, அதை அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் ஈஸியாக உங்களால் லொக்கேட் பண்ண முடியும். இப்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதுக்கப்புறமா இதை ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக இந்த ஸ்டெப்ஸை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக லுக் அட் திஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிட்டி பஸ்ஸஸ் ஸ்டார்ட் ரன்னிங் லேட்டர் தேன் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோட கரெக்டாக இருக்கா, இல்லை தப்பாக இருக்கா, இல்லை கொடுக்காமலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பேராகிராஃப் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு 1 minute வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, அதை கிளியராக ரீட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தென் I'll explain. ஸோ இப்போ இதை ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் எக்ஸாக்டாக எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பேராகிராஃபோட லாஸ்ட் சென்டென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக the first metro train from the city center departs from Main Square at 6:30 AM, which is 30 minutes after the first morning bus.
அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். இப்போது இதோட மீனிங்கை கிளியராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்னிங் பஸ், அதாவது ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் மார்னிங் பஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மார்னிங் பஸ் போகுது, அதுக்கப்புறமா 6:30 AM வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பஸ் ஸ்டார்ட் ரன்னிங் லேட்டர் தென் மெட்ரோ ட்ரெயின்ஸ், அதாவது சிட்டி பஸ் மெட்ரோ ட்ரெயினுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இது ஆப்வியஸாக தப்பான ஆன்சர், அதாவது ஃபால்ஸ் ஆன்சராக தான் இருக்கும். இப்போ இது கிளியராக இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எப்படி கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிட்டி பஸ் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் லேட்டர் தென் மெட்ரோ ட்ரெயின்ஸ், பட் இதே மீனிங்கில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் மார்னிங் பஸ். இதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ட்ரூ அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மீனிங்கை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த மீனிங் உங்களுக்கு கிளியராக கிடைச்சிச்சுனாலே ரைட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போது ட்ரூ ரைட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போது இந்த ஃபால்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டோம். அடுத்ததா now look at this question. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the cost of a metro ticket depends on the journey அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சருமே இந்த பேராகிராஃபில் தான் இருக்குது. அஸ் யூஷுவல் நீங்கள் வீடியோ ஒரு முறை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினோட ஆன்சர் எக்ஸாக்டாக செகண்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. மேக் ஷுர் டு செக் யுவர் ரூட் அண்ட் பை த கரெக்ட் ஃபேர், அதாவது உங்களோட ரூட்டை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான டிக்கெட்டை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஈவன் அதுக்கப்புறமா அதாவது கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்கெட் எடுக்காமல் போனால் என்னென்ன நடக்கும், சப்போஸ் உங்களோட மெஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியது இருக்குது. ஈவன் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்டன்ஸுக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற டிக்கெட்டை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம ட்ரூ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அதே சென்டென்ஸை அவங்க அங்கே கொடுக்கலையே அப்படின்னு. பட் பார்த்தோன்னா மீனிங் வைஸ் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்கும். இதே இது ஃபால்ஸாக இருந்திருந்தா இல்லை நாட் கிவனாக இருந்துச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும்னா, சப்போஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படியே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா பாதி சொல்லிட்டு மீதி சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்லேயுமே நம்ம அது நாட் கிவன் சூஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போது இதுவுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். நவ் நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, த நைட் பஸ் ரூட் 10 ஸ்டாப்ஸ் அட் தி சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க இது ரிலேட்டட், அதாவது இந்த ரூட் நம்பர் 10 பஸ்ஸை பற்றி ஒரு பேராகிராஃபில் மட்டும்தான் பேசுகிறாங்க. தட் இஸ் திஸ் பேராகிராஃப். லுக் அட் திஸ். அஸ் யூஷுவல் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியராக எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இஃப் யுவர் ஃப்ளைட் அரைவ்ஸ் லேட்டர் த நைட் பஸ் ரூட் 10 ரன்ஸ் எவ்ரி ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அல்லாமல் இது ரிலேட்டடாக எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுக்கல. ஸோ இதை வந்து நம்ம நாட் கிவன் அப்படின்னு சூஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும், அதாவது ட்ரூ அப்படிங்கிறத வந்து எப்படி சூஸ் பண்ணோம், ஃபால்ஸ் அப்படிங்கிறத எப்படி டிட்டர்மைன் பண்ணோம், அண்ட் தென் நாட் கிவன் அப்படிங்கிறதையுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதுக்கப்புறமா காமனாக இந்த ட்ரூ ஃபால்ஸ் நாட் கிவன் டைப் கொஸ்டின்ஸ் வரும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய சம் இன்ஃபர்மேஷனை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த IELTS ரீடிங் எடுத்தாலுமே கண்டிப்பாக இது ரிலேட்டடாக ஒரு செக்மெண்ட்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அது வந்து செக்ஷன் 1 ஆர் செக்ஷன் 2ல் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தென் நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக மைண்டில் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, இதில் வரக்கூடிய அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடியதில் 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸுமே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது ட்ரூ ஆன்சர்ஸும் இருக்கும், ஃபால்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கும், ஈவன் நாட் கிவன் ஆன்சர்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸோட ஆர்டர், அதாவது பேராகிராஃபில் செக் பண்ணும்போது சேம் ஆர்டரில் தான் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஃபஸ்ட்டு வருதுன்னா செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் அதுக்கப்புறமா தான் வரும். ஸோ தட் இதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கிறது மூலமாக ரீடிங் பண்ணும், அதாவது அந்த ஆன்சர்ஸை லொக்கேட் பண்ணும்போது கிளியராக உங்களுக்கு லைக் ஒரு ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஆன்சர்ஸை தேடும்போது நீங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டேரெக்டாக அங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பேராஃப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ரீசன் உங்களோட ரீடிங்கை டைரெக்டாக அண்ட் இன்டைரக்டாக அவங்க செக் பண்ணுறதுனால. ஸோ இப்போ காமனாக நீங்கள் என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இது மூலமாக இந்த IELTS எக்ஸாமினேஷனில் ட்ரூ ஃபால்ஸ் நாட் கிவன் கொஸ்டின்ஸ் வரும்போது அதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோதான். அதுக்கு முன்னாடி if you know more about the courses that we offer at Target Nurse Academy, do contact this number and see you soon in the next video.